ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் நிறைய வீடியோ போட்டு பார்த்துட்டேன். லைக்கும் விளைய மாட்டாங்க, வியூஸும் போக மாட்டாங்க, ஃபாலோவர்ஸும் போக மாட்டாங்க, ஒன்றுமே போக மாட்டாங்க. அதுக்கு சில பேர் சொல்கிறாங்க, நீ ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, லைக்கு போகலை, வியூஸ் போகலை, ஃபாலோவர்ஸும் எதுவும் வரல, அதனால் சொல்கிறாங்க. இது 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ் போய் 50K 100K லைக்கு விழுந்தா நடிகர், ஆக்டர் சூப்பர் அப்படின்னு சொல்கிறான். அதிகமாக ஃபாலோவர்ஸ் ஆகுனா அவனும் ஃபாலோவர்ஸ் பண்ணி லைக் போடுறான். நல்ல ஃபாலோவர்ஸ் போனால் தான் நல்ல நடிகை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே விழலைன்னா பைத்தியக்காரன், லூசுத்தனமாக போடுறான் அப்படின்றான். அதிகமாக ஃபாலோவர்ஸு, லைக்கு எல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். என்ன தெரியல, எனக்கு அந்த முகராசி இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் ஒரு பிடித்தம் இருக்கணும். ஒரு பிடித்தம் இருந்தால் தான் அந்த ஃபாலோவர்ஸ், வியூஸு பார்க்குறதுக்கு, ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு அவங்க இப்போ ஒரு ஆளுக்கு பிடிச்சிருந்தா தான் நமக்கு ஒன்று கொடுக்க தோணும். பிடிக்காத ஆளுக்கு நம்ம எந்த பொருளுமே கொடுக்க தோணாது, அந்த மனசும் வராது. நம்ம சாப்பிட்றத அது அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஆளை அவனுக்கு பிடிச்சிருக்கணும். அப்போ தான் அந்த எண்ணம் வரும், இல்லைன்னா வராது. அதுபோல் தாங்க ஒவ்வொரு முகம் பாவனை பிடித்தங்க தான். இந்த முகத்தை அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுவாங்க, வியூஸ் போடுவாங்க, ஃபாலோவர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முகராசிக்கு அது இல்லை, அது என்பது உறுதியாயிடுச்சு. அதனால தான் நிறைய ஒரு பைத்தியம்னு சொல்கிறான். சொல்லவும் சொல்லிட்டு தான் இருப்பான். நாக்கு பைத்தியனும் சொல்லும், சித்தனும் சொல்லும். பெரிய ஆள் என்ன இல்லாமல் மாற்றி பேசுவேன். சமயத்துக்கு தந்தவாறு பேசுவேன். இதெல்லாம் பற்றி கவலைப்பட கிடையாது, நான் கிடையாது. நமக்கு என்னென்னா ரீல்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன். லைக் விழுந்தாலும் சரி, ஃபாலோவர்ஸ் வந்தாலும் சரி, ஷேர் ஆனாலும் சரி, நமது எண்ணம் வீடியோ போடணும், அதுதான் எண்ணம். அதை மீறி வரக்கூடியது மக்களுடைய பார்வையில் இருக்குது, மக்கள்கிட்ட இருக்குது. இந்த